மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 2026 தளபதி தான். திமுக ஆட்சி கண்டிப்பா இல்லைங்க. நீங்க விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்றீங்க? நான் உண்மையா சொல்லணும்னா நான் விஜய் ரசிகர்லாம் இல்ல. எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்குமே தவிர்த்து தளபதி பிடிக்கும். எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளவு இந்த தலையெழுத்து நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் நினைச்சா எவ்வளவு நிம்மதியா வரலாம். இப்ப எங்க வீட்லயே கேட்டாங்க, எங்க அம்மா கேட்டாங்க, அந்த ஆளுக்கு என்னத்துக்கு இவ்வளவு தலையெழுத்து, அவனுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டான், இப்போ பீக்ல இருக்கிறான், இப்போ ஒரு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் தான் டாப். நிம்மதியா உட்காந்துட்டு இப்போ போராடலாம் புகழ் தான், போராடலாம் மக்கள் வரவேற்பு தான், ஜாலியா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம். ஆனா அதை மீறி இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுறான், எவனும் பேசுறான் தளபதியை போயிட்டு. அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த மாதிரி பேச்சு வாங்கணும் அவசியம் இல்ல, எதுவுமே அவசியம் இல்ல. ஆனா இந்த பேச்செல்லாம் அவர் ஏன் வாங்கி இருக்காரு? நீங்க வந்து நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவர் இருக்கிற காசுக்கு எவ்வளவு நிம்மதியா வாழ்க்கலாம். அதை மீறி இன்னைக்கு அவங்ககிட்ட பேச்சு வாங்கி இதெல்லாம் வாங்கினு நிக்கிறதுக்கான காரணம், எனக்கு இவ்வளவு கொடுத்த மக்களுக்கு நிறைய திருப்பி கொடுத்துட மாட்டேனா, காசு சம்பாதிக்கணும்ன்றதுலாம் அவங்க சும்மா சொல்ற கதை. வேணா என்ன சொல்லுங்க, அந்த பவர் அனுபவிக்கணும் இப்படி ஏதாவது சொல்றாங்களா, நீங்க அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஆனா அந்த பவர் எதுக்காக அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த பவர் வச்சு நீங்க இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யல. 1000 ரூபாய் எங்க வச்சிருக்கீங்க? எனக்கு உரிமை தவிர உனக்கு உரிமை தவிர 4 வருஷம் விட்டுட்டு மீதி 6 மாசம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஓடி செய்றீங்க. ஊரெல்லாம் கிரவுண்ட் தரக்கிறீங்க, ஊரெல்லாம் பார்க் தரக்கிறீங்க, ஊரெல்லாம் ரோடு போறீங்க, பிரிட்ஜ் கட்டுறீங்க, இன்னைக்கு தரக்கிறீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அப்பத்துல இருந்து செஞ்சிருந்தா இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கலாமா, 3000 ரூபாய் கொடுக்கலாமா, இவன் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறான், எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறான், அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட் போடலாமா, ஜாதி பார்க்கணுமா, இதை பார்க்கணுமா, எதுவுமே தேவை. நீ மக்களுக்கு நல்லது செய்ய ஓடி வந்து உனக்கு ஓட்டு போட போறாங்க. இவ்வளவு பயம் உங்களுக்கு தேவையில்லை.